10th standard students இப்பதான் நமக்கு ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் முடிஞ்சது. சோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு எல்லாரும் நினைப்பீங்க. சோ இது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான டைம் கிடையாது. குவார்டர்லி எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதுக்கான டைம். எஸ், கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நமக்கு குவார்டர்லி எக்ஸாம் வந்துருங்க. சோ அதுக்கு ப்ராப்பரா ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் கூட ஒரு 50 மார்க்ஸ் இல்ல 45 மார்க்ஸ் தான் எழுதியிருப்போம். ஆனா குவார்டர்லி எக்ஸாம் தான் ஃபுல்லா 100 மார்க்ஸ்க்கு எழுத போற ஃபர்ஸ்ட் எக்ஸாம். அதுலயும் தமிழ் கண்டிப்பா பல பேருக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாமா இருக்கும். சரிங்களா? சோ அந்த தமிழுக்கு நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணலாம் அண்ட் என்ன போர்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நமக்கு குவார்டர்லிக்கு இயல் 1, 2, 3 இதுதான் மேக்ஸிமம் ஆஃப் ஸ்கூலுக்கு போர்ஷன்ஸா இருக்கு. சில ஸ்கூல்ஸ்ல இயல் 4ல பாதி பாடப்பகுதி வந்துட்டு நமக்கு போர்ஷன்ஸ்ல இருக்கு. சோ உங்க ஸ்கூல்ல குவார்டர்லி போர்ஷன் என்ன தமிழுக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. சோ இது ஆல்ரெடி இயல் 1, 2 நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. நியூவா இருக்கிறது இயல் 3 மட்டும் தான். சோ அதை மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு நினைப்பீங்க. சோ தமிழை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஃபாலோ பண்றது என்னன்னா இயல் 1 அதுக்கப்புறம் 2, 3 புக் பேக் மட்டும் கடகடன் படிச்சுட்டு போயிருவாங்க. பட் அதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க எல்லாரும் படிக்கிற வேவ் தான் ஃபாலோ பண்றீங்கன்னு அர்த்தம். தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு எது இம்பார்ட்டன்டான டாபிக், இதுல இருந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், எதை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? சோ அதுக்கான ஸ்டடி பிளான் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம மனப்பாட பகுதி தான் படிக்கிறோம். ஏன்னா மனப்பாட பகுதி நமக்கு கம்பல்சரி கொஸ்டின்ல கேட்கறாங்க. நம்ம அது சாய்ஸ்ல விடவே முடியாது. சோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா நீங்க ஆல்ரெடி வந்துட்டு இயல் 1 and 2ல வந்து மனப்பாட பகுதி படிச்சிருப்பீங்க இல்லையா, அதை ஒரு ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இயல் 3 இருக்கக்கூடிய மனப்பாட பகுதியை படிச்சு எழுதி பாத்துருங்க கையோட. சரியா? அதுக்கப்புறமா புக் பேக் 1 மார்க்ஸ் கண்டிப்பா நமக்கு புக் பேக்ல இருந்து மேக்ஸிமம் ஆஃப் 1 மார்க்ஸ் கேட்டுருவாங்க. சோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது. புக் பேக் 1 மார்க் தான் செகண்டா படிக்க போறோம். தேர்ட் பாத்தீங்கன்னா அணி. ஏன்னா எல்லாருக்குமே திருக்குறளுக்கு பின்னால அணின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் போட்டு கண்டென்ட் கொடுத்திருப்பாங்க. அதை கண்டிப்பா படிச்சிருங்க. அணி கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. சரிங்களா? சோ அணி வந்து படிச்சு முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கடிதம், படிவம் இது ரெண்டுமே ஒவ்வொரு இயல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க புக் பேக்லயே கொடுத்திருக்காங்க. சோ அந்த கடிதத்தையும் படிவத்தையும் படிச்சுட்டு ஒன்ஸ் பிராக்டிஸ் கூட பண்ணி பாத்துருங்க. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தலைவலியா இருக்கக்கூடிய நெடுவினா. சோ இதுல இம்பார்ட்டன்ட் நெடுவினா நம்ம சேனல்லே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாப் நெடுவினாஸ் எல்லாமே வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அந்த நெடுவினாஸை போய் நோட் பண்ணிட்டு அதை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா நீங்க படிச்சு முடிச்சிருங்க. ஏன் அப்படின்னா அது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்திருப்பாங்க. சோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கும் போது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் அது வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை ஸ்கிப் பண்ணாம எழுதிடலாம். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் குருவினா, சிறுவினா இதையும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா படிச்சு முடிச்சிருங்க. சரிங்களா? சோ நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுல நம்ம படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும். சரிங்களா? சோ அதுக்கப்புறமா என்ன பண்ணா புத்தக பயிற்சி வினாக்கள் ஒவ்வொரு இயலுக்கு பின்னாலையும் உங்களுக்கு இந்த மொழித்திறன் பயிற்சி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ அதுல இருக்க கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். சோ அதை படிச்சு முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா புக் பேக் கொஸ்டின்ஸ்ல இப்ப இம்பார்ட்டன்ட் தாண்டி பேலன்ஸ் இருக்க கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை எல்லாமே படிச்சு முடிச்சிருங்க. சோ புத்தக பயிற்சி வினாக்களுக்கு அப்புறமா இந்த புக் பேக்ல இருக்கிறத படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல் புக்குமே கவர் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. சோ நீங்க ஆல்ரெடி படிச்சதே தான் உங்களுக்கு அங்க ரிப்பீட் ஆன மாதிரி இருக்கும், ஒரு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். சோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மஸ்ட் மஸ்ட் மஸ்ட். சோ அதை படிச்சு முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா புக் இன்டீரியருக்கு வாங்க. ஏன் ப்ரீவியஸ் இயருக்கு அப்புறம் புக் இன் கொஸ்டின்ஸ் படிக்க சொல்றேன்னா, சோ ப்ரீவியஸ் இயர் வந்து நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு இதெல்லாம் புக் இன்டீரியர்ல கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க மார்க் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸ்டாப் நோட்டீஸ் வந்து பண்ணிருப்பீங்க. அப்போ புக்கிங் படிக்கும் போது சோ இதெல்லாம் அங்க கேட்டிருந்தாங்க, அப்ப இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். சோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கப்புறமா புக் இன்டீரியர் வாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நிறைய பேர் படிக்காமையே போற ஒரு செக்ஷன் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா பாடல் வரி வினா விடை அப்படின்னு சொல்றதா. சரிங்களா? நமக்கு 10th தமிழை பொறுத்த வரைக்குமே 1 மார்க்ஸ்ல லாஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு பாடல் ஒரு வரியை கொடுத்துருவாங்க. அதுக்கு கீழே ஒரு 4 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? சோ அது என்னன்னா நம்ம பாடப்பகுதியில் இருக்க ஏதாவது ஒரு செயல் பகுதியோட லைன்ஸ் கொடுத்துட்டு அது ஓரியன்டான ஒரு 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுக்கு நம்ம எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் எல்லா பாடப்பகுதியிலையும் என்ன லைன்ஸ் இருக்கு, அது என்னத்தை வந்து மீனிங்க சொல்ல வருதுங்கிற கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். அதோட ஆத்தர் யாருன்னு பேசிக்கா தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரிங்களா? சோ அது போக வந்துட்டு அதுக்கு சின்ன சின்ன பொருள் கூறுக, அதே மாதிரி இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பு இலக்கணம் இதெல்லாம் படிச்சு வச்சுட்டீங்க. அந்த கான்செப்ட் தெரியுதுனாலே உங்களால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். சோ எல்லாரும் படிக்கிற மாதிரி இயல் 1, 2, 3 அப்படின்னு லைனா போகாம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா நம்ம எதை படிக்கணும், எதை ஸ்கிப் பண்ணவே கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சு படிக்கிறது நமக்கு எல்லாத்தையும் ஒரு ஸ்டெப் முன்னால போறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். சரிங்க? தமிழ் தானே அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு
படிச்சுட்டு அதை அப்படியே விட்டுருவாங்க. சோ ரீகால் பண்ண மாட்டாங்க. இது ஈஸியா எழுதிடலாம், கதை அடிச்சிடலாம் நினைப்பாங்க. சோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்க்ஸ் கண்டிப்பா லெஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரிங்களா? எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதை ரீகால் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? 3 இயல் எல்லாத்தாலையும் படிக்க முடியும். ஆனா அது எத்தனை டைம் நம்ம ரீகால் பண்றோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. சோ வந்துட்டு நம்மளோட மார்க்ஸ் எப்படி வரும் அப்படிங்கறத பொறுத்து. சரிங்களா? சோ எல்லாருமே எடுத்தோடனே 3வது இயல் படிக்கிறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சிருந்த இயல் 1ஐயும் 2ஐயும் ரீகால் பண்ணிடுங்க. சரிங்களா? ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறமா புதுசா படிக்க ஆரம்பிங்க. சரியா? ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.